Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC MTS கான சில क्वेश्चंस நான் கொண்டு வந்திருக்கோம். இதுல எப்படி நம்ம ஈஸியா மைண்ட்ல கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், கால்குலேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வித்தவுட் பேப்பர் பென் இல்லாம சில நேரம் நம்ம பண்ணக்கூடிய சில சம்ஸ்லாம் வரும். அதை நம்ம மைண்ட்ல எப்படி சால்வ் பண்றதுன்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு கீழே அவைலபிள், டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்றவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நம்ம மைண்ட்லேயே ஓட முடியும். அதாவது எல்சிஎம்முக்கானது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ராக்ஷன் கொடுத்துருவாங்க 2/5, 3/7, 4/9 கொடுத்துருவாங்க, 4/9 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் தெரிஞ்சுன்னா அதுக்கான தெரியணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி ஈஸியாக நம்ம பண்ணலாம்னா, டைரெக்டாக பார்க்குற போது இது வந்து எல்சிஎம் எடுக்கணும், இது வந்து ஹெச்சிஎஃப், ஆன்சர் வந்து 12. இதுதான் ஃபைனலாக எடுக்கக்கூடியது. ஓகேவா? ஆனால் புதுசாக இப்போ தெரியாமல் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அப்போ எல்சிஎம்னா என்னன்னா, எல்சிஎம் எடுக்கணும், டினாமினேட்டர் இருக்குது. ஓகே, டினாமினேட்டர்ன்றது இதுதான். ஓகேவா? 2, 3, 4க்கான எல்சிஎம் நம்ம எடுக்கணும். அடுத்து நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அது 5, 7, 9 இதுக்கு. ஓகேவா? இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது 12 வரும். இதுக்கு காமனாக இருக்கிறது காமன், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப். ஓகேவா? இதுக்கு ஒன்று தான் காமனாக இருக்க மாட்டோம், எதுவுமே ஒன்றும் வராது. அப்போ இதோடது இதுதான் ஆன்சர். இதைத்தான் நம்ம மைண்ட்லேயே போட முடியும். இதுக்கானது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல எவ்வளவுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிட முடியும். இந்த டைம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் இதிலே பண்ணிடலாம். இதுக்கான உங்களுக்கு டைம் தேவையா, மைண்ட்லேயே பண்ண முடியும். ஓகேவா? மைண்ட்லேயே வித்தவுட் பேப்பர் பண்ணிடலாம் பண்ண முடியும். இந்த இது நம்ம ஏன் இப்படி போடுவோம்னா, எது இப்போ தெரியலை அப்படின்னாலும் அவங்களுக்கு புரியணும்னுக்காக தான். The next, population of the city year 2020 was 2 lakhs. The rate of growth population 8% per annum. Find the population of that city in the year 2022. ஓகேவா? அப்போ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த 2 வருஷம் கேப்பில் வந்து இந்த 2 இயர்ஸில் 20,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே 8% இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 8% 8/100 கிடைக்கல. ஓகேவா? இது நம்ம அடிக்கிற போது 2/25 வருது. இன்க்ரீஸ்ன்னு சொன்னனால 25/27 ரேஷியோ நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட் தான் 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நான் இந்த இதை நான் தனியாக என்னோட வசதிக்காக 2 lakh அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஒன்றா எழுதினாலும் எழுதி பிரச்சனை இல்லை. இது க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 வருஷம், இங்கே 2 இயர்னால 2 இயர்ஸ் 27/25 இன்ட்டு 27/25. அதாவது இது சிபி, இது சிபி, இது எஸ்பி, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி இதெல்லாம் ப்ராஃபிட் லாபம், இதுக்குள்ளே 2 இருக்கு இல்லையா? இதுதான் ப்ராஃபிட், அதான் க்ரோத்து, அந்த மாதிரி. ஓகேவா? இதுதான். இப்போ நீங்கள் இதை அடிங்க 4, 4. ஓகேவா? இப்போ இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கால்குலேஷன் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகேவா? யூனிட் டிஜிட் மெத்தடுக்கு நம்ம போக போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 7, இந்த 7, 4 மட்டும் எடுக்க போகிறேன். 4, 4, 7, 7. இங்கே வந்து 20 இருக்கிறதுனால 0 இருக்கிறதுனால அதை விட்டுட்டு நான் 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஃபைனல் ஆன்சரில் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, அதனால் அதை விட்டுருவோம். ஓகேவா? மீதி இருக்க 2 எடுத்துட்டு இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க. 4 16, இது 7 49, இதுலேயும் ஒரு டிஜிட் எடுத்துக்கிறேன் நான், இங்கே 2. ஓகேவா? அப்போ இதுவும் பண்ணுற போது எனக்கு 12 வருது. இந்த 12ல் எனக்கு இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறேன். 2, 9, 8, 18 இருக்குது. அப்போ 8ன்னு வருது. ஓகேவா? அப்போ இந்த லாஸ்ட் டிஜிட்டை 8 மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு வந்திருக்குது ஃபைனலாக வந்தோடனே 8. ஓகேவா? 080, அதுதான் ஆன்சர். இதில் ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இது கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது, இது மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு இந்த இது கூட நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணணும்ல அவசியம் கிடையாது. ஓகேவா? இந்த இதுலேயும் நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியும். ஓகேவா? இந்த இதுலேயே கூட நீங்கள் 49 × 16க்கு 6, 9, அதாவது 7 63, 9 6 54 வருமா? இது
அப்போ இந்த 4ம் 2ம் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் 8. நீங்கள் அப்படியே போட்டாலும் போதும், உங்களுக்கு தேவையானது என்ன அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இந்த இதில் நீங்கள் ஆன்சராக பண்ணிக்க முடியும். இதுதான் அப்புறம் ஆன்சரு அப்படின்றத நீங்கள் ஆன்சராக போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? சிம்பிளாக கால்குலேஷன் தான் எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் தெரிஞ்சவங்க தான் பண்ணிடுவாங்க. அந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்காக தனித்தனியாக ஓடிட்டே இருப்பாங்க. 27 இப்படி போட்டு வர டைம் எடுத்துரும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால அந்த இது எக்ஸாம் வரலாம் பண்ணாது. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் 5 டேர்ம். ஓகேவா? 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 40 சொல்லியிருக்காங்க. 4 நம்பர் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த 5th டேர்மோடது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இருக்கு இல்லையா 5 × 40. ஓகேவா? இதுன்னா மொத்தம் 200 நம்பர் இருக்குது. 200 மொத்தம் டோட்டல். ஓகேவா? இருந்திருக்கு. 4 நம்பர் கொடுத்துட்டாங்க, 4 நம்பரோட இது கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் இது 100, இது ஒரு 183 கிட்ட வருது. 183 இருக்குது. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இது 4th, இது வரைக்கும் 4 நம்பர் கூட இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் 4 நம்பரு. 5th டேர்ம் நம்பர் தானே அவங்க கேட்குறாங்க. இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா அவங்க ஆன்சரு. ஓகே, இதை நீ மைண்டில் போட முடியாதா? தெரிஞ்சுற மைண்டில் போட முடியுமா முடியாதா? நீங்களே சொல்லுங்க. 17. ஓகேவா? இது ஓகே, இது மைண்டில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து வந்து பைப் அண்ட் சிஸ்டம்ஸில் டிஇன்னு 2 பேர் இருக்காங்க. டி வந்து 26, இ வந்து 78 ஹவர்ஸ் எடுத்துக்கிறது. அப்போ இதுக்கான எல்சிஎம் எடுத்துக்குவோம். 78 3 1. டியும் இயும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து 4 2 சேர்ந்து. அப்போ 78/4 பண்ணும்போது 1 4 38 94 36 2/4 வருது. இது நீங்கள் அடிக்கிற போது 1/2 வருது. அப்போ 19 1/2. இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவர்ஸ் இதுதான் இங்கே இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக போட முடியுமா முடியாதா? நீங்களே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் சிம்பிளானது. இது எல்லாமே ரியல் கொஸ்டின் தான், எதுவுமே நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரவே இல்லை. ஓகேவா? இது ஹைட்டு, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க, போத்து டபுள். ஓகேவா? போத்து டபுள் பண்ணுற போது வால்யூம் ஆஃப் கோனோடைய வால்யூம் கேட்குறாங்க. அப்போ வால்யூம் என்ன அப்படின்னா 1/3/r²h. ஓகேவா? இதுதான் கோனோடைய வால்யூம். ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஹைட்டு, அதே மாதிரி ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வால்யூம் இது காமனாக இருக்கிறனால இது 2 எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ r²h 2 தான் இருக்குது. இது 2 பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ மொதல் எடுத்தோன்னே 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்டு எல்லாம் 1 இருக்குது பட்சத்தில் 1² 1. அப்போ 1ன்னு வருது. ஓகேவா? அதே இது டபுள் ஆகுதாமா? இது டபுள். அப்போ 2:2 ஈக்குவல் டு இங்கே 2² இங்கே 2 h வருது. ஓகேவா? அப்போ 4 8ன்னு வருது. ஓகேவா? 4 4 8 8ன்னு வருது. அப்போ இது எவ்வளோ மடங்காக மாறின்னு பாருங்கள். இன்ட்டு 8 டைம் மாற வந்திருக்கு. ஓகேவா? 8 டைமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இதுக்குள்ள எவ்வளோ தூரம் எத்தனை மடங்காக மாறி இருக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. பிகமியாக 8 டைம்ஸாக வந்திருக்கும் வால்யூம். அதுதான் இது. ஓகேவா? இதெல்லாம் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு ஈஸியாக பண்ணிட முடியும். சிம்பிளானதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மென்சுரேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ். தென் நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள். இது வந்து டிஐயில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, பார் கிராஃபில் கேட்கக்கூடியது. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஸ்டூடெண்ட் ஹூ லைக் எல்லோ அண்ட் ஹூ லைக் த ப்ளூ. ப்ளூவும் எல்லோ ப்ளூவும் கேட்குறாங்க. எல்லோ ப்ளூ இவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் தான் கேட்குறாங்க. இவங்க 150, இவங்க 50. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன? 100. இதுதான் ஆன்சரு. டிஃப்ரென்ஸு அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவையா? மைண்டில் போட முடியுமா முடியாதா? இந்த நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. இந்த இது ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டால் சில கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்டோடதும் உங்களுக்கு முழுசாக 25 கொஸ்டின் வேணும்னா நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் SSC MTSல நம்ம ஃபுல்லாக 25 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. ஓகேவா? இல்லை ப்ரீவியஸ் இயர் இந்த ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் PDFs இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட விடுவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.